ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரிஸ்னா ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி, ஓகே, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீ0 ஸ்டார்டிங் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 9. ரம்மோ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. நம்ம சுபாரு அந்த வில்லேஜில் இருக்க சின்ன பசங்க கூட விளாண்டுட்டு இருக்கான். நம்ம சுபாரு யார் தன்னை எங்கே தொடுறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டுதான். இப்போ ரேம் வந்துட்டு நம்ம போகலாமா, டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சின்ன பசங்க வந்துட்டு நீங்கள் ரொம்ப மோசமாக இருக்கீங்க ரேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேமை கலாச்சிட்ருக்காங்க. இவங்களுக்கு எப்படி என்னோட நேம் தெரியும் அப்படின்னா, நான் தான் சொன்னேன் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலான்னு தான் அப்படின்னு சொல்லவும், அப்போ ரெம்மை பற்றி அப்படின்னு அவள் கேட்குறா. ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்க சொல்கிறாங்க. நம்ம போகலாம் அப்படின்னு சுபாரு சொல்லவும் ஒரு சின்ன பொண்ணு அவனை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கையை காட்டுறா. சரி, போயிட்டு வா, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேமோ சொன்ன உடனே இப்போ இவன் போகிறான். பார்த்தா அந்த இடத்துக்குள்ளே இருந்து ஒரு சின்ன பப்பி வருது. உடனே அது இன்னும் என் மேலே கோவமாக தான் இருக்குல்ல, எத்தனை தடவை வந்தாலும் அது என் மேலே கோவமாகவே இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படுதான். அது கொஞ்சம் சாந்தமாகமோ அவன் அதை கொஞ்சிட்டு இருக்கான். அப்போ அதோட தலையில் கை வைக்கவும் டப்புன்னு அது கடிச்சிருது. ஹே, நீ எதுனா டைம் ட்ராவல் பண்ணுதியா? ஏன்னா 3 தடவையும் ஒரே இடத்துலையே எக்ஸாக்டாக கிடச்சிருக்கிய அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்பட்டு இருக்கான். சுற்றி இருக்கிற எல்லாருமே அவனை காமெடி பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ கடைசியில் வாங்கின ஜாமான் எல்லாத்தையுமே மேன்ஷனுக்கு சுபாரு கொண்டு வந்தோடனே நல்ல வேலை பார்த்தா அப்படின்னு சுபாருவா அவங்க பாராட்டிட்டு இருக்காங்க. ராஸ்வெல் அந்த இடத்துக்கு வரான். நான் இன்றைக்கி நைட்டு இந்த இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கவும், நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்குது, ஸோ நைட் இன்றைக்கி இருக்க மாட்டேன், நீங்கள் 2 பேரும் தான் இந்த மேன்ஷனை பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாரு கிட்ட போயிட்டு நீ எமிலியாவை பார்த்துக்கோன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து பறந்து கிளம்புறான். அவன் பறக்கிறத பார்த்து நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுதான். இப்போ ராஸ்வெல் கிளம்பிட்டான். இதுக்கு முன்னாடி 3 தடவையிலுமே ராஸ்வெல் எங்கேயுமே வெளியே போகல. ஆனால் இந்த தடவை வெளியே போயிருக்காம்னா ஏதோ ஒரு விஷயத்தை நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷப்படுறான். என்னை யாரோ கர்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி பியட்ரஸ்ட்டை போய் சொல்லவும், டே காலையில் தானே உன்னை பார்த்தா, அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கவும் எனக்கு ஒரு வேளை பயமாக இருக்குது, நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு நம்ம சொல்கிறா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிட்ட போகும்போது, ஹே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கவும், நான் தான் சொன்னல அப்படிங்க, ஆனால் அவன் கர்ஸை எடுக்கிறதா நான் ஐடியாவில் இல்லை அப்படின்னு அவள் சொன்னோடனே, நீ இப்படி தான் எனக்கு சொல்லுவேன்னு தெரியும், நான் பிளானோட தானே வந்திருக்கேன், நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, ஸோ நான் இறக்காம நீ தான் என்னோட கர்ஸை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். முடியாதுன்னு அவள் சொல்லவும், நான் இறந்து போயிட்டா பாங்க் ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு சொன்னோடனே, அவன்லாம் நீ இறந்தா வருத்தப்பட மாட்டான் அப்படின்னோடனே, நான் இறந்தா எம்லியா வருத்தப்படுவா, எம்லியா இறந்ததை பார்த்து பாங்க் வருத்தப்படுவான், அண்ட் என்னோட கர்ஸ் எடுக்காது நீ தான் சொல்லி அவங்க ஓமலை தான் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்ல போது நிறுத்து, நான் எடுக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. வலிக்கு வந்தியா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே, அவங்க எந்த இடத்துல ஒன்று டச் பண்ணாங்களோ அந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் வெளியே வரும் அப்படின்னு சொன்னோடனே, எல்லாரும் எங்கே தொட்டாங்கிறது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பார்த்தா அந்த டாகி கடிச்ச அந்த இடத்துல இருந்து ஒரு பிளாக் மிஸ்ட் மாரி ஒன்று வருது. அவ்வளோதான், நான் எடுத்துட்டேன், போயிட்டு வா அப்படிங்கவும், ஹே அந்த இடத்துல தான் வந்து கர்ஸை வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அதை அந்த டாகி கடிச்சது, அவன் மனுஷங்க தான் யாரோ வச்சுருப்பாங்கன்னு நினச்சா அது அந்த டாகி. அப்போ அந்த குழந்தைங்க எல்லாம் ஆபத்தில் இருக்காங்கன்னு ஃபாஸ்ட்டாக ஓடுறான். இப்போ ரம் கிட்ட போயிட்டு அந்த டாகி கடிச்ச இடத்துல தான் கர்ஸ் இருக்குது, அந்த வில்லேஜில் இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் ஆபத்தில் இருக்காங்க, அந்த வில்லேஜே ஆபத்தில் இருக்குது, நான் தான் போயிட்டு காப்பாற்றணும், உங்களில் ஒருத்தர் எமிலியாவை பார்த்துக்கோங்க, இன்னொருத்தர் ஏன் கூட வாங்க அப்படின்னு சொல்லவும், ரேம் வந்து இது நல்ல ஐடியான்னு தான் சொல்கிறான். ஆனால் ரெம்முக்கு இதில் விருப்பம் இல்லை, நம்ம மேன்ஷனை காப்பாற்றுறது தான் முதல் கடமை அப்படின்னு சொல்கிறா. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே எமிலியா வந்துருதா, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். உன்னை பார்த்தாலே தெரியுது சுபாரு, நீ யாரோ பிரச்சனையில் இருக்காங்க, அவங்கள காப்பாற்றுறதுக்காக நீ அந்த பிரச்சனைக்குள்ளே போக போகிற அப்படி தானேன்னு கேட்கவும், அது வந்து அவன் சமாளிக்கிறான். நான் சொன்னா நீ கேட்கவா போகிற, எப்படியும் அந்த பிரச்சனைக்குள்ளே போக தான் போகிற, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ப்ரேயர் அவனுக்காக பண்ணுறா. பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு அப்படிங்கவும், நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெமோ சுபாருவும் அந்த வில்லேஜ்க்கு போகிறாங்க. ரேமோ பியட்ரஸும் எம்லியா கூட பாதுகாப்பாக அவள் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ சுபாரு வில்லேஜ்க்கு போகிறான். பார்த்தா ஒரு ஆள் பதட்டமாக ஓடிட்டு இருக்கவும், என்னாச்சுன்னு கேட்குறா. பசங்களை காணுன்னு சொன்னோடனே, நம்ம லேட்டாக வந்துட்டோம், எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாகி வந்த இடத்த நோக்கி அவன் ஓடுறான். அப்போ ரெம் வந்து நோட்டீஸ் பண்ணி அங்கே இருக்கிற பேரியரில் ஒன்று உடஞ்சிருக்கு, மா பீஸ்ட் இதுதான் தடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். மா பீஸ்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். மாபீஸ்ட் எல்லாமே மனுஷங்களை சாகடிச்சிடும், அதுக்கு மேஜிக்கல் பவர்ஸ்லாம் உண்டு, ஒரு சோனியக்காரி தான் அதை கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே நீங்கள் வில்லேஜில் இருக்கிற ஆளுங்களை கூப்பிடுங்க, நான் போயிட்டு பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே போகவும், அது ஆபத்து அப்படின்னு ரெம் சொல்கிறா. உங்ககிட்ட எந்த மேஜிக் பவருமே இல்லை, கண்டிப்பாக நீ போனால் செத்துருவா அப்படிங்கவும், பரவாயில்ல எனக்கு அந்த பசங்க எல்லாருமே முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆனால் போனால் நீ கண்டிப்பாக இறந்து போயிருவா அப்படின்னு அவள் சொல்கிறா. பரவாயில்ல, அந்த ஒவ்வொரு பசங்களுக்கும் ஒவ்வொரு எதிர்காலம் இருக்குது, அவங்களோட மனசில் ஒரு லட்சியம் இருக்குது, அண்ட் அவங்க எல்லாரையுமே எனக்கு தெரியும், ஸோ நான் சும்மா கோலை மாதிரி இருக்க மாட்டேன், கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் போயிட்டு காப்பாற்றுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வீரமாக பேசினாலும் அவன் கை நடுங்கிட்டு இருக்க. அதை ரெம் பார்க்குறா. என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் அந்த பசங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லவும், ரெம்மோ நானும் அவன் கூட வரேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவள் அவளோட ஆயுதத்தை எடுக்கவும், ரெம் எதுக்காக இது அப்படின்னு சொல்லி அவன் பயப்படுறான். ஜஸ்ட் நம்ம பாதுகாப்புக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அப்போ அந்த மாபீஸ்டோட ஸ்மெல் நம்ம ரெம்க்கு தெரியவும், இந்த சைடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போகிறா. பார்த்தா அந்த இடத்துல பசங்க எல்லாருமே இருக்காங்க. அந்த பப்பி எல்லாரையுமே கடிச்சிருக்கு, ஸோ எல்லாருக்குமே கேர்ஸ் ஆயிருக்கு, அவங்க எல்லாருமே வீக்னஸ் மேஜிக்கால் அஃபெக்ட் ஆகி இப்போ சாகிற கண்டிஷனில் இருக்காங்க.
ரெம் இந்த கார்ஸ் எல்லாத்தையும் எடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னால் கார்ஸ் எல்லாம் எடுக்க முடியாது, ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு ஹீலிங் பண்ணி இவங்க எல்லாரையும் சாகாமல் தடுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், அவள் ஹீலிங் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ பெட்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த இன்னொரு பொண்ணை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அந்த பொண்ணு தானே அந்த டாகியவே வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் போய் அவளை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லுவோம். அது ஆபத்து, நீ தனியாக போனால் கண்டிப்பாக இறந்துருவ அப்படின்னு சொல்லி ரெம் சொல்கிறா. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, அவளோட உயிர் போகிற கண்டிஷன்லேயே அவள் ஃப்ரெண்டுக்காக கவலைப்பட்டிருக்கா, நான் போயிட்டு அவளை காப்பாற்றணும். வில்லேஜ் மக்கள் எல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறமா நீ என்னை தேடி வா, நான் அதுக்குள்ளே போய் அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போகிறான். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நீ என்னை தேடி வருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம போகவும், ரெம் அவன் கையை பிடிச்சிட்டு, சுபாரு இது ஆபத்தானது, ஒருவேளை வில்லேஜர்ஸ் வர லேட் ஆயிடுச்சு, இல்லை என்னால் உன்னை கண்டே பிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்கவும், உனக்கு என்னோட சென்ஸ் ஸ்மெல் நல்லாவே தெரியும், அந்த விச்சோட ஸ்மெல் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அது எப்படி உனக்கு தெரியும் அவள் கேட்குறா. எனக்கு தெரியல ரெம், ஆனால் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நீ கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லுவேன். எனக்கும் உன்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குது, நான் கண்டிப்பாக உன்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, அதுக்கு தான் இந்த ப்ராமிஸ் அப்படின்னு அவன் சொல்லவும், நானும் உன்னை நம்புகிறேன் சுபாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ப்ராமிஸ் பண்ணுறா. பார்த்து பத்திரமா போயிட்டு வா சுபாரோ அப்படின்னு அவள் சொல்லவும், எனக்கு கவலையே இல்லை, ஏன்னா நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துலேருந்து போகிறான். இந்த தடவை நிறைய விஷயம் சேஞ்ச் இருக்குது, கண்டிப்பாக நான் தோக்க மாட்டேன்னு நம்புகிறேன் அப்படின்னு இவன் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பேட் ஸ்மெல் வருது. இவன் போய் பார்த்தா அந்த பொண்ணோட கால் மட்டும் இருக்குது, மேபி இது ஒரு ட்ராப்பாக இருக்கலாம், சரி பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போய் காப்பாற்றலான்னு போனால் அந்த இடத்துல ஒரு பீஸ்ட் வருது. ஒருவேளை அந்த பப்பி தான் இப்படி பீஸ்ட்டாக மாறிடுச்சோ, பரவாயில்ல நீ வா உன்னை நான் பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட ஷர்ட்டை கலட்டி அவன் கையில் நல்லாவே கெட்டி வச்சுக்கிடுதான். இப்போ அந்த பீஸ்ட் வந்துட்டு மறைஞ்சு போயிடுது. இப்போ அதை அவனை சர்ப்ரைஸாக அட்டாக் பண்ணி கடிக்குது. அது அந்த துணியை தான் கடிக்குங்கிறதுனால நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகலை, அவன் அதை கொண்டுதான். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தா அவன் பின்னாடியே ஒரு பீஸ்ட் கூட்டமே நிற்கிது. அந்த பொண்ணை நம்ம ஹீரோ போய் ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு கொள்றதா இருந்தால் என்ன கொள்ளுங்க அப்படிங்கவும், ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோவை ரெம் வந்துட்டு காப்பாற்றுறா. ரெம் ஜாக்கிரதை பின்னாடி அப்படிங்கவும் அவள் அசால்ட்டாக அதுங்க எல்லாத்தையும் அடிச்சு போடுதா. கரெக்டான நேரத்தில் வந்து காப்பாற்றின ரெம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவள் பக்கத்தில் ஓடுறான். இவங்கள சுற்றி வளைச்சோடனே ஒரே ஒரு இடத்த மட்டும் டார்கெட் பண்ணி இப்போ ரெம் அடிக்கிறா. அந்த வழியாக நம்ம ஹீரோ ஓட ஆரம்பிக்கவும் மற்ற பீஸ்ட் எல்லாத்தையும் நம்ம ரெம் தான் அடிச்சிட்ருக்கா. ஹே எனக்கு வில்லேஜ்க்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும், ஸ்ட்ரைட்டாக போ அங்கே பேரியர் இருக்கும் அதை பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ போயிட்டுருக்கான், கரெக்டாக வழியை கண்டுபிடிச்சி வெளியே வந்துட்டான். பார்த்தா ரொம்ப காணும், அவளுக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு. அப்போ தான் பார்த்தா அந்த பப்பி தான் இவங்க எல்லாருக்கும் லீடர் மாதிரி இருந்து மேஜிக் யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணவும் சுபாருவை காப்பாற்றிட்டு அவள் அந்த அடியை வாங்கிக்கிடுதா. பாறையில் மோதியா அப்படியே அவள் கீழே விழுந்துருதா. இப்போ அந்த பீஸ்ட் எல்லாமே அவங்கள சுற்றி வளைச்சிட்டு அப்போ பார்த்தா ரெம் எந்திக்கிறா. அவள் தலையிலேருந்து ஒரு கொம்பு வருது, அப்படியே வில்லத்தனமாக சிரிக்கிறா. ரெம் நீ ஒரு டீமனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். அவள் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் ரொம்பவே அசால்ட்டாக கொண்டுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அவளை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். அந்த பப்பி வந்து அதோட மேஜிக்கை யூஸ் பண்ணி இவளை அட்டாக் பண்ண போகுது. அப்போ ஒரே நேரத்தில் 5 பீஸ்ட் இவளை அட்டாக் பண்ண போகுது. அவளால் தப்பிக்க முடியாதுன்னு நம்ம சுபாரு போயிட்டு அவளை தள்ளி விட்டு காப்பாற்றுறான். பார்த்தா அதுங்க அவனை கடிச்சு கொதற ஆரம்பிச்சிருது. டக்குன்னு நம்ம ரெம் அவங்கள அட்டாக் பண்ணி சுபாரு இறந்து போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ இறந்து போயிட்டானா திரும்பவும் ரீஸ்டார்ட் ஆக போதா, என்ன நடக்க போதா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.